ஸ்ரீ குருப்பியோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சங்கர சரித்தம் பார்த்துன்னு வந்துருக்கோம். அவதாரம் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த அவதார புருஷன் எப்படி இருக்கணும்? மனித தன்மையும் இருக்கணும், தெய்வ தன்மையும் இருக்கணும். அப்போது எப்படி சொல்கிறா பெரியவா? ஒரு அவதார புருஷன் நம்மளை மாதிரி இருப்பது போலவே ஒரு ஹியூமன், நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன பண்ணணும்? ஒரு ஆஸ் அ அவதார புருஷனா ஒரு ரைட் ஆர் ராங், ஒரு ஏதோ நடக்கிறது, ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. அப்போது இது தப்பு, இந்த பக்கம் போகக்கூடாது, இப்படி எடுத்துக்கலாமா? இது அதர்மம், இந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, இது தர்மம், இது தர்ம வழி, இந்த பக்கம் போகணும் அப்படின்னு அந்த இடத்துல அவர் யோசனை பண்ணி தர்ம வழியில் போகிறம்போச்சே, அவர் நடந்து போகிறம்போச்சே, ஆஹா நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்தது, தர்மமா அதர்மமானு பார்த்தோம், நாம் பைத்தியம் அசடு அதர்ம வழியில் போயிட்டோம், பார்த்தியா அவர் பாரு கரெக்டாக தர்ம வழியில் போயிட்டார் பார் அப்படின்னு நம்மளுக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியாது. அப்போது ஹி பிகம்ஸ் அ ரோல் மாடல். அதுக்காகத்தான் இந்த அவதார ரகசியமே. அந்த மனிதனோட மனிதனா, மனித சுபாவத்தோட லிங்க் பண்ணி பண்ணாதான் நம்ம ஒரு ஆதர்ஷ புருஷனா இருக்க முடியும் அப்படிங்கிறார் பெரியவா. தர்மத்தில் தான் போகணும் அப்படின்னா ஒரு பர்மனண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும், பர்மனண்ட் நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிறது நம்மளை மாதிரியே வாழ்ந்து, நம்மளை மாதிரியே அழுது கோபப்பட்டு இவ்வளவு. ஏன்பா ராமாவதாரத்தை எடுத்துக்கோங்களேன், 12 வயசுல தாடகையோடைய வதம், ஓகே, சுபாவோடைய வதம், சரியா? அதுக்கப்புறமா சீத்தையை காணோம், இல்லை அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் போச்சே. நீ காத்தால அப்பா சொல்கிறா பட்டாபிஷேகம்னு, மத்தியானம் கைகேயி அம்மா சொல்கிறா காட்டுக்கு போன்னு. அந்த செகண்ட் சிரிச்சுட்டே காட்டுக்கு போனாரே, எவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன், டஃப் சுச்சுவேஷன். அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை? டஃப் சுச்சுவேஷனை சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணணும். அதை காமிச்சு கொடுத்தாரு. தன்னுடைய மனைவியை காணோம் அப்படின்னு உடனே அழுது புலம்பி, மரமே கண்டாயா, மட்டையே கண்டாயா, நீ பார்த்தியா, குருவியே பார்த்தியா, கழுகையை பார்த்தியான்னு அழுதுண்டே போனாரே. ஏன் பண்ணணும்? இப்படின்னா சொடக்கு போட்டு சீத்தையை கொண்டு வந்திருக்க முடியாதா? ஏன் பண்ணினார்? தன்னை காப்பாற்றுவார்னு வந்த நம்ம ரட்சிக்காம போயிட்டோமே அப்படின்னு அழுது புலம்புறாரே, குகனை ஆற தழுவுறாரே, ஐவரானோம்னு சொல்கிறாரே, ஹனுமானுடைய அந்த மந்திர புத்திய ஆலோசனை, நவ வியாக்கரண பண்டிதரை அந்த அவருடைய ஸ்காலர்ஷிப்பை பார்த்து அவர் அவ்வளவு தன்னுடைய ஒரு தொண்டனாக பக்தனாக அவரை ஏற்றுக்கிறாரே. அப்படின்னா இதுதான் ஒரு அவதாரத்தினுடைய ரகசியமாக இருக்குது. மனிதத்தன்மையோட அப்பப்போ தெய்வத்தன்மையும் கொஞ்சம் தலை தூக்கி சபரிக்கு மோட்சம் கொடுக்கறது அப்படின்லாம் பண்ணி தன்னுடைய நோக்கத்தை. ஏன்னா சங்கரரே பாருங்களேன், அந்த அவளுடைய மத பிரச்சாரம், அவளுடைய மதத்தை அழிக்கணும், நம்ம ஆப்போசிட் மதத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னா அந்த மதத்தினுடைய கொள்கைகள்லாம் என்னன்னு போய் படித்தார். அவளோட இருந்துண்டு அவளுடைய அந்த கொள்கைகள் என்னன்னு படித்ததுக்கு அப்புறமா தான் அதனுடைய ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறமா நம்ம மதத்தினுடைய பெருமைகள்லாம் இவ்வளவு இருக்குது, உன்னோடதில் அவ்வளோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது, வாதம் பண்ண முடிஞ்சுது. வாதத்துக்கு ரெடியாக இருந்தார் அப்படின்னா அந்த மதத்தினுடைய டீப் பிரின்சிபல்ஸையும் என்னன்றதை தெரிஞ்சுட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த சாஸ்திரம் என்ன போட்டு கொடுத்துருக்கு, அந்த பாடத்தை அந்த மனிதனை அவதாரம் எடுத்துட்டு அந்த நடத்தி காமிக்கிற போச்சே நம்மளுக்கும் உற்சாகம் வருது. ஒரு ஆர்டினரி மேனாக என்ன பண்ணணும், தர்மம் அதர்மம் இதை ரெண்டுத்துலேயும் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், இது போனால் தப்பு வழி காமிக்கும், இந்த தர்ம வழியில் போனால் நல்லது நடக்கும், தர்மசேரனாக நம்ம ஆகலாம். அவ்வளவு. ஏன் நம்மளுடைய வாழ்ந்த காலத்தில் காந்திஜி சத்தியத்தையும் அஹிம்சையும் அவ்வளவு ஃபாலோ பண்ணினார். இதுதான் நடக்கும்னு அவரோ ஃபாலோ பண்ணின, காந்தியத்தை ஃபாலோ பண்ணினவா எத்தனையோ பேர். அதான் பெரியவா சொல்கிறா, இன்றைக்கும் எத்தனையோ நல்லவர்கள்லாம் இருக்கா. ஆனால் அவளுக்கு நம்ம நமஸ்காரம் தான் பண்ணுறோமே ஒழிஞ்சு
அவளை அவதார புருஷனா ஒரு மகானா நம்ம இது பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கர சரித்திரத்தில் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத என்ன ஒரு ஆதர்ஷன் புருஷனாக பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு மனித தன்மையும் இருக்கணும், அப்பப்போ கொஞ்சம் தெய்வத்தன்மையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சங்கரருடைய அவதாரம். கைலாச சங்கரராக இருந்தவர் காலடி சங்கரர் அவதாரம் பண்ணார். அதுதான் பெரியவா சொல்கிறா, எதுக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு சொல்கிறோம். ஹர அப்படின்னா ரிமூவர், ஹீ இஸ் த ரிமூவர் ஆஃப் ஆல் அவர் worries. அண்ட் ஜெய ஜெய சங்கர, இந்த நாமத்தை சொல்ல 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 நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஜெயம் தான் வரும்னு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு அவதாரம் நம்ம பார்க்க முடிஞ்சது. நம்ம கண் கூட இன்னைக்கு வரையும் நம்ம அதை அனுபவிக்கிறோம், என்னைக்கும் நம்ம அனுபவிப்போம். அப்படின்னா அதுதான் இந்த அவதாரத்தினுடைய மகிமை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.